இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு தலைவராக பிரிஜ்பூஷன் சிங்கின் நெருங்கிய ஆதரவாளர் சஞ்சய் சிங் தேர்வு செய்யப்பட்டதற்கு மல்யுத்த வீரர் வீராங்கனைகளிடம் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. மல்யுத்த வீராங்கனை சாக்ஷி மாலிக் மல்யுத்த போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்தது அதிர்ச்சி கொடுத்தார். இதைத் தொடர்ந்து மல்யுத்த வீரர்கள் பஜ்ரங் பூனியா, வீரேந்திர சிங் மற்றும் வினோத் போகத் ஆகியோரும் விருதுகளை திருப்பி அளிப்பதாக அறிவித்தனர். இந்த நிலையில் ஹரியானா மாநிலம் ஜஜ்ஜர் மாவட்டத்தில் உள்ள சாரா கிராமத்தில் பஜ்ரங் பூனியா உள்ளிட்ட மல்யுத்த வீரர்களை காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அப்போது பஜ்ரங் புனியாவுடன் அவர் மல்யுத்தம் செய்ய விருப்பப்பட்டார். இதைத் தொடர்ந்து அங்குள்ள மேடையில் ராகுல் காந்தியும் பஜ்ரங் புனியாவும் கட்டிப்பிடித்தபடி மல்யுத்தம் விளையாடினார். இருவரும் கட்டிப்பிடித்து உருண்டு சண்டையிட்டனர். இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் இந்த புகைப்படங்களை பகிர்ந்த ராகுல் காந்தி, இந்த வீரர்கள் வீராங்கனைகள் அரங்கில் போராடுவதை விட்டுவிட்டு தங்களின் உரிமை மற்றும் நீதிக்காக போராடினால் எதிர்காலங்களில் எந்த பெற்றோர் தங்களின் குழந்தைகளை போட்டிகளில் பங்கேற்க ஊக்குவிப்பார்கள் என கேள்வி எழுப்பியிருந்தார். கோவை விமான நிலையத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். டிசம்பர் 3 நாளில் மழை பெய்யும் முன்பே வானிலை மையம் அதிக கனமழை எச்சரிக்கை விடுத்தது. அரசுக்கும் தெரியும், ஆனால் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வர்தா கஜாவால் பெரும் சேதம் ஏற்பட்டது. அப்போதெல்லாம் திமுக தான் கூட்டணிகள் ஒன்றும் கூறவில்லை. மக்களுக்காக தான் ஆட்சி. திமுக கூட்டணியில் இருப்பவர்கள் இப்போது மட்டும் குரல் கொடுக்கிறார்கள். மக்களுக்காக இல்லாமல் தேர்தலுக்காக கொடுக்கின்றனர். மத்திய மாநில அரசுகள் இரண்டுக்கும் பொறுப்புள்ளது. RS பாரதி விஞ்ஞானியா? அவருக்காகவா கட்சி நடத்துகிறோம்? பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்றவுடன் திமுக புலம்புகிறார்கள். மிசாவில் சிறைக்கு சென்றதை எல்லாம் கண்காட்சியில் வைத்தீர்கள். ஆனாலும் காங்கிரசுடன் கூட்டணியில் உள்ளார்கள். OPS விரைவில் சிறைக்கு செல்ல உள்ளார். ஒரு வழக்கில் அல்ல, பல வழக்குகளில் சிறைக்கு செல்ல உள்ளார் என கூறினார். சென்னை எண்ணூர் பெரிய குப்பம் பகுதியில் உள்ள தனியார் உர தொழிற்சாலையில் திடீரென அமோனியம் வாயு கசிந்தது. இதனால் அப்பகுதியில் உள்ள மக்கள் பலருக்கு மூச்சு திணறல், கண் எரிச்சல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பதற்றமடைந்த பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பதற்றமடையாமல் வீடுகளுக்கு செல்லுமாறு காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டது. பின்னர் தனியார் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிந்ததை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உறுதி செய்துள்ளது. இந்நிலையில் எண்ணூரில் வாயு கசிவு ஏற்பட்ட ஆலையை தற்காலிகமாக மூட தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்தது. ஆய்வுக்குழு தாக்கல் செய்யும் அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வாயு கசிவு ஏற்பட்ட தொழிற்சாலை இயங்க எதிர்த்து அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தினர். பின்னர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மக்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைக்கு வெளியே மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நோட்டீஸ் ஒட்டியுள்ளது. IRS அனுமதி பெறும் வரை தொழிற்சாலை இயங்கக்கூடாது என உத்தரவிட்டுள்ளார். MPhil அங்கீகரிக்க பட்டம் இல்லை. அதனால் நடப்பு கல்வியாண்டில் பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரிகள் MPhil படிப்பில் மாணவர்களை சேர்க்கக்கூடாது என பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளுக்கு பல்கலைக்கழக மானியக் குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. 2022 ஆண்டு நவம்பர் மாதத்தில் வெளியிடப்பட்ட அரசாணையை சுட்டிக்காட்டி பல்கலைக்கழக மானியக் குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாட்டில் சில கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் MPhil படிப்பில் மாணவர்களை சேர்ப்பதாக வந்த புகாரை அடுத்து பல்கலைக்கழக மானியக் குழு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் கன்னட அமைப்பினர் இணைந்து கன்னட மொழியில் எழுதப்படாத விளம்பர பலகைகளை அடித்து உடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்குள்ள கடைகள், ஹோட்டல்கள், வணிக வளாகங்கள் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் பிற மொழிகளில் உள்ள விளம்பர பலகைகளை உடைத்தனர். ஏற்கனவே கர்நாடகாவில் கன்னட மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி அங்குள்ள பல்வேறு கன்னட அமைப்பினர் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அவர்களின் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. இதனால் போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தி போலீசார் கைது செய்யும் பணியில் ஈடுபட்டனர். தமிழக பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ்தல பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், சென்னை எண்ணூர் அருகே அமைந்துள்ள தனியார் தொழிற்சாலையில் திரவ அமோனியா குழாயில் கசிவு ஏற்பட்டதால் எண்ணூர் சுற்றியுள்ள பெரும்பாலான கிராம பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளாகியிருக்கும் செய்தி மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. பொதுமக்களுக்கு கண்ணெரிச்சல், மூச்சு திணறல் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்ட சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்று தெரிய வருகிறது. பொதுமக்கள் அனைவருக்குமே தகுந்த மருத்துவ சோதனை நடத்தி அவர்கள் உடல் நலத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன். மேலும் எண்ணூரில் உள்ள தொழிற்சாலைகள் அனைத்திலும் முறையான பாதுகாப்பு நடைமுறைகள் செய்யப்பட்டுள்ளனவா என்பதை கண்காணிக்க தமிழக அரசும் மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் உரிய நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என கூறியுள்ளார். T20 போட்டிகளைப் போலவே T10 கிரிக்கெட் தொடரை நடத்த BCCI முடிவு செய்துள்ளதாகவும் இந்த தொடர் அடுத்த ஆண்டு மார்ச் முதல் வாரத்தில் நடத்த முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ISPL எனும் பெயரில் நடத்தப்படும் இந்த T10 தொடரில் சென்னை, ஹைதராபாத், பெங்களூரு, மும்பை, கொல்கத்தா மற்றும் ஸ்ரீநகர் ஆகிய 6 அணிகள் கலந்து கொள்ள உள்ளனர். தற்போது அந்த அணிகளை பிரபலங்கள் வாங்கியுள்ளனர். அதேபோல மும்பை அணியை நடிகர் அமிதாப் பச்சனும், ஸ்ரீநகர் அணியை நடிகர் அக்ஷய் குமாரும், பெங்களூரு அணியை பாலிவுட் நடிகர் கிருத்திக் ரோஷனும், ஹைதராபாத் அணியை தெலுங்கு நடிகர் ராம் சரணும் வாங்கியுள்ளனர். கொல்கத்தா அணியின் உரிமையாளர் குறித்த விவரம் மட்டும் இன்னும் வெளியாகவில்லை. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது YouTube, Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.